வணக்கம் அன்புக்குரியவர்களே. சமூக ஊடகங்கள்ல ஒரு பாடல் ஒன்று எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே அது ஒரு பிரபலமான ஒருத்தர் பாடினது. அந்த பாடலை வைத்து ஒருத்தங்க பாடியிருக்காங்க. அந்த பாடல் கிறிஸ்துவ விசுவாசிக்குரியதா அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். என்ன பாடியிருக்காங்க அப்படிங்கிறத பாட்டுவாங்க. தெரியாத ஆண்டவரை விட்டு ஓட முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல் காட்சியினுடைய இருக்கு. அதாவது கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. ஒரு விசுவாசி அல்லது ஊழியர் பாடலாமா அப்படின்னு கேட்டா, பாடுறதுக்கு ஒவ்வான ஒரு காரியம். தேவனுடைய சுவாபத்தை நாம முழுசா இயேசுவை அறிந்து கொள்றது, தேவனுடைய நீதியை அவருதான். சரிங்களா? அவரை அறிஞ்சா நம்ம நீதி செய்வோம். சரிங்களா? பாவத்துக்குள்ள நிலைச்சிருக்க மாட்டோம். பரிசுத்த ஆவிக்குள்ள நிறைஞ்ச பிறகு பலவிதமான காரியங்கள், கிரியைகளை, நம்ம நற்கிரியைகளை மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாக நம்ம மாறுவோம். அப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவோம். ஆனால் ஒரு விசுவாசி வந்து கைவிட தெரியாத அவர் கைவிட்டு நீங்க போறீங்க அப்படின்னு சொன்னா சோடுத உஸ்கோ அப்படின்னு இருக்கு. சரி, ஒரு கிறிஸ்துவ விசுவாசி பரிசுத்த ஆவியை பெற்றாச்சு, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படி சத்தியத்தெல்லாம் சகட்டு மேனிக்கு மேய்ந்தாச்சு, பரிசுத்தத்தை பேணணும், நல்லொழுக்கத்தை பேணணும். அப்படி ஒருவேளை நல்ல ஒழுக்கமற்ற ஒரு மாண்பற்ற ஒரு மனிதனாக, மனுஷியாக ஒரு கிறிஸ்தவர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 2 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, சத்தியத்தை அறிந்த பின்பு மீண்டுமாக அவர் பாவத்தை அடுக்கடுக்காக செய்தார்களானால் அவர்கள் சத்தியத்தை அறியாமல் இருந்தால் அவர்களுக்கு நலமாக இருக்கும். அப்படி ஒருவேளை சத்தியத்தை அறிந்து கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே நுழைகிறது போல ஒரு விசுவாசியானவர் அப்படி போனாங்க அப்படின்னு சொன்னா அறியாமல் இருந்தால் அவருக்கு நலமாக இருக்கும். இப்போ அறியாம செய்யற பிழைய ஆண்டவர் மன்னிக்கிறாரு, பொறுக்கிறாரு, பாவியை ஏற்றுக்கொள்றாரு. இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊமை கதையான இளையகுமாரனை குறித்து இது பண்ணுவாங்க, வைப்பாங்க. இந்த இளையகுமாரன் அப்படின்னு சொன்னா இஸ்ரவேலர்களை குறிக்குது. சரிங்களா? மற்ற, அதாவது மூத்த சகோதரன் அப்படிங்கிறது அவர் ஹேண்டட்ல இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லலாம், அல்லது உலகம்னு சொல்லலாம், அல்லது அவருக்கு பிரித்தமான ஆடுகளாக இருக்கலாம். அப்படி இஸ்ரவேல் என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரவேலுக்காகத்தான் ஆண்டவர் வந்தாரு. அந்த வசனத்தை கூட நம்ம போடலாம், அதை கூட பாருங்க. அதாவது இஸ்ரவேல் காணாமல் போன இஸ்ரவேலுடைய இதை தேடிதான் வர்றாரு. அப்போ இளையகுமாரன் போயிட்டான், உலகத்துக்கு ரீதியாக போறாரு. அதான் இஸ்ரவேல் போறாங்க, காணாதவரை போல போயிட்டாரு, நியாயப்பிரமாணத்துக்கு மறித்தவர்களாக போயிட்டாங்க. சரியா? திரும்ப ரிட்டர்ன் வரும்போது அவர் இணைத்துக் கொள்றாரு. அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறியாமை கொண்ட காரியங்கள் நிமித்தமாக, காரியத்தின் அடிப்படையில அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டது. ரட்சிப்பு என்கிற புதிதான வஸ்திரம், கிருபை என்கிற மிகப்பெரிய ஒரு காரியம். புரியுதுங்களா? நம்மளால முடியாத ஒரு காரியம் சிலுவையில முடித்தாரு. அந்த கிருபை நம்மளை என்ன பண்ணுது, வழிநடத்தி செல்கிறது. இந்த கிருபை கிடைக்கிறதுனால எனக்கு ஒரு விஷயத்த பண்ணிட்டோம், இது பண்ணிட்டோம், ஏதாவது ஒரு காரியத்துல நம்ம இது பண்றோம் அப்படின்னு சொன்னா ஏற்புடைய காரியமே இல்லை. தெரிஞ்சே செய்யற தவறுக்கு மன்னிப்பு கிடையாது. தெரிஞ்ச, அதாவது சத்தியத்தை அறிகிற அறிவினாலே வளர்ந்து நீங்க பாவம் செய்றீங்க, நிருசாரமாக நடக்கிறீர்கள் என்றால் தேவன் ஒருபோதும் உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு அல்ல. அதுதான் பிதாவின் சுத்தமாகி என் பிதாவின் சுத்தத்தை செய்கிறவனை அல்லாமல் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக மாட்டான். என்னை விட்டு அக்கிரம சேர்க்கைக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த காலத்துல நமக்கு ஒவ்வொரு டே பை டே நமக்கு ரட்சிப்பு இருக்கலாம், அவருக்குள்ள நம்ம தெரியாம செய்யக்கூடியதை நமக்கு இதாகலாம், வைக்கலாம், ஒருவேளை இடலாகி போகலாம், அது கூட அறியாம போகலாம். பட் இந்த உலக பாடுகள், பல விதமான காரியங்கள், இந்த முள்ளில் போட்ட விதைக்கு ஒப்பாக, பாறையில போட்ட விதைக்கு ஒப்பாக ஒரு மனிதன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அந்த உலக பாடுகள் அழுத்தது நிமித்தமாக நம்ம இடல் போலாம். அப்படி ஒருவேளை அந்த சோதனை வரும் பொழுது தேவனானவர் ஏற்கனவே சோதனையை சகித்திருக்கிறாரு. அதன் அடிப்படையில சோதனைக்கு நீங்களாக்கி விடுதலை தரும்படி அது இருக்கலாம். ஆனால் தெரிஞ்சே இது பாவம் என்று தெரிந்தே நாம இது பண்றோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களை நீங்கள் நிராகரிக்கப்படுவீர்கள். 5 கன்னி, அதாவது 5 புத்தியுள்ள கன்னிகள் இருந்தார்கள், புத்தி இல்லாத 5 கன்னிகள், மொத்தம் 10 கன்னிகள் இருக்கிறாங்க. அவர்கள் எண்ணெயும் திரியும் மணவாளனை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தவங்களாக இருந்தாங்க. இவங்க மெத்தனமாக இருந்தார்கள் அப்படின்ட்டு. அப்ப 5 பேரு கைவிடப்படுறாங்க, 5 பேரு மணவாளனோடு எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். அப்போ
இந்த எண்ணெயும் திரியும் அப்படிங்கிற காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பரிசுத்தம், நீதி. சரிங்களா? பரிசுத்தம், நீதி, ஒழுக்கமுள்ள வாழ்க்கை, கற்புள்ள நடக்கை, இப்படி பலவிதமான நற்கிரியைகள், உலகத்திற்கு மாதிரியாக, உலகத்திற்கு உப்பாக, உலகத்திற்கு என்ன சொல்றது, நாம ஒரு பரிசுத்தவான்களாக அப்படியே கட்டப்பட்டவர்களாக நாம இருந்துகிட்டே இருக்கணும். எண்ணெயும் தண்ணீர், அதாவது எண்ணெயும் திரியும் அப்படியே எல்லாத்தையும் அப்படியே வச்சு இருக்கணும். இந்த 5 கண் அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா மோசமான நபர்களாக, கைவிடப்படக்கூடிய நபர்களாக காணப்படுவோம். அதே வேளையில ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னா இதை எதை இம்பார்ட்டன்ட் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 34 ஒரு சில வசனங்களை வாசிக்கிறோம். அப்படின்னா ஆடை வஸ்திரம் இல்லாது இருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீர்கள், ஆகாரம் இல்லாது இருந்தேன், ஆகாரம் கொடுத்தீர்கள் அப்படிங்கிற அந்த நற்கிரியே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பரலோக ராஜ்யத்துக்குள்ள போறதுக்கே இது ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்டா இருக்கு. ஒரு கிறிஸ்துவர்களாக இருக்கக்கூடியவங்க நமக்கு என்ன செய்யணும், இந்த மாதிரியான கிரியைகள் எல்லாம் நடப்பிக்கப்பட வேண்டும். ஆனால் பாடிய நபர்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா பாடுறது மட்டும்தான் இருக்கு, அது உணர்ச்சி பூர்வமாக இருக்கிறது. பட் உணர்ச்சி பூர்வமாக இருப்பது அல்ல, ஆண்டவர் நாம் உருப்படியாக இருக்கும்படி எப்படி உருப்படியா இருக்கணும், உருகுலைந்தது போல இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் கைவிடப்படுவோம். என் நாமத்தினாலே அநேக தீர்க்க தரிசனங்களை உரைச்சோம், அநேக அற்புதங்களை நடப்பித்தோம் என்பீர்கள், என் பிதாவின் சுத்தமாகிய சித்தத்தை செய்யாதவன் அக்கிரம சேர்க்கைக்காரர்களை அகன்று போங்கள் என்பார். அப்போ ஒவ்வொரு கிறிஸ்துவ விசுவாசிகளும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா புதிய ஏற்பாட்டை எடுத்து வாசிக்கணும். பழைய ஏற்பாட்டு பைபிள்ல வாக்குத்தத்தம் இருக்கு, அது மந்திர புத்தகமாக இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், அதனுடைய டீம்ஸ் அண்ட் கண்டிஷனை வச்சு இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் மாம்ச பிரகாரமாக நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் அப்படிங்கிற ஆசீர்வாதமான உபதேசங்களும், கிருபை உபதேசங்களும், செழிப்பு உபதேசங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் ஊடாக பயிரிக்கிறவர்களே கைவிட தெரியாதவர், விட்டு ஓடி போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு மாய்மாலமான பாடல்களை அவிசுவாசிகளுக்கு, அதாவது அவிசுவாசியான ஒரு மனுஷன், ஒரு பாவியான மனுஷன் பாடுவதை போல இது அமைந்திருக்கிறது. சரிங்களா? அதனால நம்ம கவனமாக இருக்க வேண்டும். எபிரேயர் 10:26 எப்படியாக சொல்லுகிறது, சத்தியத்தை அறிகிற அறிவை பெற்ற பின் நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்வர்களாக இருந்தால் பாவத்தின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேற பலி இல்லாமல் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்போம். பாடல்கள்ல உங்களை உணர்த்திவிக்கப்பட வேண்டும், உணர்த்திவிக்கப்பட்டு பாவத்தை உணர்த்துகிறதாக இருக்க வேண்டும். கருத்தோடு பாடணும், ஆவியோடும் பாடணும். பாவியா போயிட்டு பாவியா இருந்தாலும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரு அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தில் இருக்கக்கூடாது. புதிய ஏற்பாட்டுல அப்படி நம்ம கற்றுக்கொள்ளவே இல்லை. புரியுதுங்களா? எங்கேயாவது பவுல் எங்கேயாவது கீழே விழுந்தாரா அல்லது இது பண்ணாரா, வச்சாரா? கிடையாதுல்ல. பேதுரு எங்கேயாவது ஓடுனாரா? இயேசு கூட இருக்கும்போது அவரு மனம் மருந்தினார், பல காரியங்கள் பண்ணினார், வச்சிருந்தாரு. பட் பரிசுத்த ஆவிக்குள்ள வந்த பிறகு அவர் ரொம்ப சாலிடாக எப்படி இருந்தாரு, பயங்கரமாக அவர் பிரசங்கம் பண்ணினார் அப்படின்னு இருக்கு. எழல் வேணும் இடலாக இருந்தாரா அப்படின்னு கேட்டா இல்ல. அவர் என்ன பண்ணாரு, நேரடியாக என்னை சிலுவையில இது பண்ணதுக்கு பதிலா அவருக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்கியா, என்ன தலைகீழாக தொங்க விட்டு என்ன சிலுவையில அறைங்க அப்படின்னு சொல்லி தலைகீழாக பேதுரு ரத்த சாட்சியாக மறித்தார். அதே வேளையில பேதுரு எப்படி பவுல் எப்படி திரும்ப செத்தாரு நீங்க சொல்றாங்க. அவருடைய சாட்சி, அவருடைய வரலாறெல்லாம் போய் படிங்க. பவுலுடைய காரியங்கள்ல தலை துண்டா அறுத்து அப்படியே தூக்கி வீசினானுங்களா. அப்படி கிறிஸ்துவ நிமித்தமாக எவ்வளவு பெரிய வீரம் தெரியுமா அவரு பவுலு. அத்தனை பேரையும் அடிச்சு வீசுற 10 பேரை அடிச்சு தூக்கி வீசுற அளவுக்கு பலமான ஆளு. ஏன்னா யூத முறைமையில இருக்கிறவரு, பலமான ஆகாரங்களோட இருக்கக்கூடியவரு, அடி கண்ணுக்கு கண்ணு. ஏற்கனவே யூதர்கள் கொஞ்சம் வீரத்துல கொஞ்சம் கூடுதலான ஆட்களா இருக்கிறாங்க. அப்போ எப்படிப்பட்ட ஆளா இருந்திருப்பா. கடைசியில பார்த்தா வெட்டி அப்படியே தலை துண்டாக்கப்பட்டு இறந்தார், ரத்த சாட்சியாக மறித்தார் அப்படின்னு இருக்கு. யாராவது இடலானாங்களா? ஆனால் இவர்கள் பாடுவது எல்லாமே இவர்களுக்கு ஏற்ற பிரகாரப்படி ஆண்டவரை மிஸ்யூஸ் பண்றது தானே அர்த்தமா இருக்கு. ஆண்டவரை நம்ம இஷ்டத்துக்கு இருக்க கூடாது, அவர் இஷ்டத்துக்கு தான் நம்மள உண்டாக்கி இருக்காரு. புரியுதுங்களா? Do you understand that? அவர் இஷ்டத்துக்கு தான் நாம போனோம். நம்ம இஷ்டத்துக்கு என்ன பாவம் பண்ணாலும் வச்சாலும் உடனே முடிவு இருந்து முளைத்திருக்கிறவனே அதை வச்சுக்கிட்டு எல்லாம் டீல் பண்ணக்கூடாது. அது என்ன, அது ஆவிக்குரிய டேம் அப்படிங்கிறத பார்க்கணும், ஆவிக்குரிய பிரகாரமாக சிந்திக்கணும். மாம்சத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு பாவம் செஞ்சுட்டு ஆண்டவர் மன்னிப்பாரு, ஆண்டவர் இது பண்ணுவார், வைப்பார், விட்டு ஓட மாட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே வேளையில 99 பாவிகள், அதாவது நீதிமான்கள் மனம் திரும்பாதை பார்க்கும் ஒரு பாவி நிமித்தம் அவரு போறாரு, தேடி போறாரு அப்படின்னு சொன்னா உலகத்தை தேடி வந்தாரு. மெய்ப்பனானவர் தேடி வந்து உங்களை ரசிச்சுட்டாரு.
எது ரட்சிக்கப்பட்டவர்களை சபையில சேர்த்துட்டாரு. சபையில சேர்த்துட்ட பிறகு மீண்டுமாக நீங்கள் பாவம் செஞ்சுக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டே பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பரிசுத்தத்துக்கு விரோதமாகவும் நீங்க பயணிச்சீங்க அப்படின்னு சொன்னா சோ அவ்வளவுதான். அதனால பாவத்தை குறித்த பயம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கு இருக்கணும். உடைய குறித்த பயமும் இருக்க வேண்டும். பண்புகளை குறித்து பயம் இருக்கணும். நம்முடைய கண்களை குறித்தும் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம வாயும் கவனமாக இருக்க வேண்டும். எல்லா விதத்திலும் நாம் கவனமாக இருந்து ஆண்டவருக்குள்ள நிலைத்திருந்து உப்பா இருக்கணும், தப்பா இருக்கக்கூடாது. வெளிச்சமாக இருங்கள் அப்படின்னாரு. நீங்க இருளுக்குள்ள பயணிச்சுக்கிட்டு ஆண்டவர் வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்க முடியுமா? பிள்ளையாக இருந்து கொண்டு ஆண்டவர் விட்டு ஓட முடியாது. அதெல்லாம் உங்களுடைய டைம், உங்களுடைய சுய காரியங்கள், உங்களுக்கு ஏற்ற பிரகாரப்படி இருக்கக்கூடியதை ஆண்டவர் அப்படி விட மாட்டார், இப்படி விட மாட்டார், கணக்கு கேட்பார்ன்னு இருக்கு. செய்யக்கூடிய அத்தனை கிரியைகளுக்கும் தக்கதாக பரலோகராஜ்யத்துக்குள்ள கணக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. புரியுங்களா? அதனால கவனத்தில் கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க மக்களே. இந்த மாதிரியான பாடல்கள் உங்களை உற்சாகப்படுத்தலாம், ஆனால் பைபிளுக்கும் இதற்கும் சம்பந்தமே கிடையாது. புரியுங்களா? பேதுரு மறுதளித்தார். அது முன்பே ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக சொன்ன வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அவர் 3 முறை மறுதளித்தார். ஆனாலும் அவருடைய வாழ்நாள் முழுவதுமாக அந்த நேரத்தில் 3ஆம் மணி நேரத்திலே அவர் எந்திரிக்கு சேவல் கூவுகிற நேரம் பூரா அவர் கண்ணீர் வடித்தாராம். இயேசு கிறிஸ்துவ நம்ம அவர் யாரோ அப்படின்னு சொல்லி தூசிக்க தொடங்கினார். அவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாரா வச்சாராம். ஒவ்வொரு நாளும் நாள் தொடங்க அந்த நேரம் எல்லாம் அழுதார்ன்னு இருக்கு. எல்லாம் வாசிங்க சரித்திர, அதாவது கிறிஸ்துவர்கள் அவ்வளவு பேரும் இந்த அப்போஸ்தலர்களுடைய புத்தகத்தை வாங்குங்க, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட பாருங்க. அவங்களுடைய சாட்சியெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க உலகத்தெல்லாம் சிநேகிக்கவே மாட்டீங்க. பாடுகள் எல்லாம் உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இது போன்ற பாடல்கள் பாடுகிறவங்களுடைய வழியை பின்பற்றாதீங்க. புரியுதுங்களா? மிஷினருடைய வாழ்க்கை பாருங்க, கத்தோலிக்கர்கள் எப்படி பயணிச்சார்கள் அப்படிங்கிறத பாருங்க. ப்ராட்டஸ்டன்ட் எத்தனையோ உயிர் தியாகங்கள் பண்ணியிருக்காங்க, அவர்களுடைய சாட்சியை பாருங்கள். கிறிஸ்டிக்கலா இருக்கு. புரியுங்களா? பிஷப் கால்டுவெல் என்ன எல்லாம் பண்ணாரு அப்படிங்கிறத நீங்க வரலாற்று பூர்வமாக படித்து பாருங்க. எல்லாம் 200 ரூபாய், அப்ராக்சிமெண்டா ஒரு 200 250 ரூபா தான் மினிமம். சின்னதா வாங்கிக்கலாம் அல்லது பெருசா வாங்கிக்கலாம், ஒவ்வொன்றையும் வாங்க. அதெல்லாம் நமக்கு என்ன சொன்னோம், அந்த சாட்சியானது நம்மளை ஆண்டவருக்குள்ள இன்னும் நெருக்கமா போக சொல்லும். இந்த உலகத்துக்குரிய காரியங்களுக்கு ஊடாக நம்மளை இது பண்ணாது, சிக்கிமங்களுக்கு போகாது, அதுக்கு வேலையில மாம்ச இச்சைக்கு இடம் கொடுக்க மாட்டோம். புரியுங்களா? அதெல்லாம் ரொம்ப அபரிதமான சாட்சிகள் எல்லாம் இருக்கிறது. அதை பாருங்க. இவங்கெல்லாம் பாட்டு பாடுகிறவர்கள் சாட்சி இல்லாதவர்கள், எல்லா வேணும் சாட்சியற்ற மனிதர்கள், மோசமானவர்கள். கவனத்தில் கவனமா இருங்கள். வேறொரு பதிவு. வணக்கம்.